Hello, greetings to you, my dear students. நேத்து பாத்தீங்கன்னா நியூஸ் 18ல இருந்து ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, my dear students. அது எல்லா ஜேஇ aspirants people எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் டேட்டாவா இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேஇ மீன்ஸ் 2025ல இது வரைக்கும் 5.10 lakh, அதாச்சு 5,10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாச்சு இது ஹிஸ்டாரிக்கலி வெரி 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 லோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுவே போன வருஷம் 2023ல டேட்டா பார்த்தீங்கன்னா 12.10 lakh ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் 7 lakh வந்து கம்மியாயிருக்காங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் இந்த 7 lakh, அதாச்சும் என்டி என்ன நினைச்சிருந்தாங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, ஏன்னா நிறைய டிராப்பர்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த ஆட் ஆன் ஆவாங்க, நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிற டைம்ல வெறும் 5 லட்சமா அப்படின்ட்டு என்டிஏக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவ்வளோ அப்படிங்கிறப்ப இது காரணமும் என்டிஏ தான். ஏன்னா அவங்க தான் இந்த வருஷம் நிறைய பேட்டர்ன் சேஞ்ச், அந்த சேஞ்ச் இந்த சேஞ்சுன்னு பண்ணது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டகரி சர்டிஃபிகேட். அதுதான் வந்து இந்த ஆர்டிகலையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ண ஒரு விஷயம். அதாச்சும் மேஜர் சேலஞ்ச் வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட். அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்லையும் டேட் இருக்கணும், இஷ்யூவிங் ஆஃபீஸரோட நேம் இருக்கணும், அவரோட அட்ரஸ் இருக்கணும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும். இவ்வளவும் அந்த ஒரு கேட்டகரி சர்டிஃபிகேட்டுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கள் புரிய வைக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி டைம், ஒரு அக்டோபர் எண்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நவம்பர் 2022 இன்னும் கொஞ்ச நாள் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் இது அஃபெக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஓபிசி நான் கிரிமி லேயரும் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் சேர்ந்தவங்க தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் எழுதுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் அதிகமாக எழுதுறப்ப இவங்க 2 பேரும் தான் இப்போ பாதிக்கப்படுறவங்களே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் அவங்களே ஜென்ரலில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு கேட்டால், ஏன்னா இவங்க 2 பேருக்கும் கிடைக்கிற ப்ரிவிலேஜ் இதில் அடி வாங்கிடும். ஃபர்ஸ்ட் திங், அவங்க அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகமாகிடும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரல் கேட்டகரிங்கிறப்ப. செகண்டரி திங், அவங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அடி வாங்கும். இவங்களே வந்துட்டு இவங்களோட ப்ரிவிலேஜ், இவங்களோட உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் டைம்லையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப், ஐஐடி கவர்மெண்ட் தர ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்ற காரணத்தினால மட்டும்தான் இவங்க எல்லாருமே அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இந்தியா ஃபுல்லா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அப்ளை பண்ணாமலே இருக்காங்க. பட் அட்லாஸ்ட் வேற வழி இல்லாமல் வேணா இவங்க ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணலாம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஜென்ரல் கேட்டகரியில நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்களே வந்துட்டு இவங்களோட உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி. ஸோ அப்படி யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விட்டு கொடுக்கவும் கூடாது. ஸோ இது ஆனால் என்டிஏ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இவங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரி கன்வெர்ட் பண்ணுதோ, ஒரு இன்டைரக்டா வந்துட்டு அவங்க ஜென்ரல் கேட்டகரி சப்போர்ட் பண்றாங்களோ. ஏன்னா வந்துட்டு இப்போ சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஆப்வியஸா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து அதிகம், ஃபீஸ் அதிகம், மார்க் அதிகம், அவங்களுக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டிஸும் வந்து ஐஐடிஸ், அதுவும் டாப் ஐஐடிஸ்ல டைரக்டா கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அவங்க ரொம்ப அதிகமான ஹார்ட் ஒர்க் வந்து கொடுக்கணும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே டைம் இவங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் லெஸ்ஸா இருந்தாலே போதும். இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது மட்டும்தான். இதுதான் அவங்களோட மெயில் ஐடி, இதுதான் அவங்களோட ஃபோன் நம்பர். இன்னும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மெயில் அனுப்புங்க. அனுப்புனதுக்கான எல்லா ப்ரூஃபையும் ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் அனுப்பிட்டீங்க, கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் உடனே பண்ணுவாங்கன்னா டவுட்டு தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டெய்லியுமே அவங்களுக்கு மோர் தென் a lakh எப்படி மெயில் வரும், கால்ஸ் பண்ணுவாங்க, எல்லா காலையும் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான். ஆனால் நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் மேபி ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணாலும் எதுனாலுமே அவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு அப்ரோச் பண்ணல, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலைங்கிறப்ப நம்மகிட்ட இந்த ப்ரூஃபை காட்டலாம், நான் பண்ணனே, நீங்கள் தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க பண்ணல, நம்மளோட பார்ட்டை நம்ம எல்லாமே தெளிவாக பண்ணுறோம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதுக்காகலாம் பயப்படாதீங்க. எக்ஸாம், அதாவது வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெருசு. ஐஐடிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் லைஃபோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐஐடி கிடைச்சா பரவாயில்ல, சீக்கிரம் க்ரோ ஆகலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களோட சின்சியாரிட்டி, ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிகேஷனுக்காக ஒரு நாள் ஐஐடி உங்களை கூப்பிடணும், ஒரு நாள் சீஃப் கெஸ்டா உங்களே கூப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட
அதிகபட்ச ஆசை அவர் ஸ்கூல் படிக்கிறப்பன்னு பார்த்தீங்கன்னா அவரோட டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணுங்கிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட ஆசை. ஆனால் அவர் எங்கெங்கேயோ போயிட்டு அட் லாஸ்ட் என்ன பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவர் தான் பிரசிடென்ட். அவர் எடுத்தார்னா அது வந்து ஒரு டெசிஷன் அத்தாரிட்டி, ஒரு ரூல் மேக்கிங். அந்த ஒரு இடத்துல ஒரு 2-3 இயர்ஸ் அவர் இருந்திருக்காருங்கிறத விட வேற கலெக்டரா அவர் முன்னா ஒண்ணுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட டெடிகேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க, நீங்க பெரிய ஆளா வளருவீங்கட்டு கண்டிப்பா வளருவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.